அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். பாஜகவுடன் கூட்டணி வைக்க தவம் கிடக்கிறார்கள் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியதாக எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமியிடம் நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு அதிமுகவை அவர் குறிப்பிட்டாரா என பதில் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் நேற்று நிருபர்களை சந்தித்த அண்ணாமலை தமிழகத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைக்க தவம் கிடக்கிறார்கள் என கூறியிருந்த நிலையில் நேற்று கூட்டணி தொடர்பாக நான் பேசியதில் அதிமுகவை பற்றி குறிப்பிடவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை நடந்தால் வட மாநிலங்கள் தான் பலன் பெறும், அங்கு தொகுதிகளின் எண்ணிக்கை உயரும் என காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த அரசியல்வாதி சிதம்பரம் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தளங்களில் கேட்டால் இந்தியாவில் தமிழக சட்டசபை தான் நடுநிலையாக நேர்மையாக செயல்படுகிறது என கூறுவதாக தமிழக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். ஆனால் அது AI தளங்கள் மறுத்துள்ளன. இதனை அடுத்து அவரின் கருத்துக்கு நெட்டிசன்கள் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். திமுக நம் அனைவரையும் ஏமாற்றிவிட்டது. வரும் 2026 தேர்தலில் நாம் அனைவரும் சேர்ந்தவர்களை மாற்றுவோம் என்று நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள மகளிர் தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். நிலாவை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட சந்திரயான் விண்கலம் மூலம் அங்கு தண்ணீர் உள்ளதையும் தாது பொருட்கள் உள்ளதையும் கண்டுபிடித்துள்ளோம் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறியுள்ளார். பத்திரிகை நிருபரான ராகவேந்திரா பாஜ்பாய் சிதப்பூர் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் பைக்கில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது மற்றொரு வாகனத்தில் வந்த மர்ம நபர் அவரது பைக் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். கீழே விழுந்த பாஜ்பாயை துப்பாக்கியால் இருமுறை சுட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளார். நெஞ்சு மற்றும் தோள்பட்டை பகுதியை குண்டு துளைத்த நிலையில் அவர் அங்கேயே சரிந்து விழுந்து உயிரிழந்தார். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு உடனடியாக நேரில் சென்றுள்ளனர். பின்னர் பாஜ்பாயின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பட்ட பகலில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ராகவேந்திரா பாஜ்பாய்க்கு ஒரு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி அருகே பள்ளி விழாவில் பாமக துண்டு அணிந்து கொண்டு மாணவர்கள் நடனமாடிய வீடியோ வைரலான நிலையில் பள்ளி தலைமை ஆசிரியர் இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளார். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமறைவாக இருந்த பயங்கரவாதியை UP தீவிரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர். மேலும் உத்தரப்பிரதேசத்தில் தீவிரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பிரிட்டனில் மான்செஸ்டர் நகரில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் பேசிய நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், உலகமயமாக்கலின் முக்கியத்துவத்தை நாம் இன்று புரிந்து கொள்கிறோம். உலகமயமாக்கலின் விதிமுறைகளில் நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இல்லை, அதை நியாயமாக மாற்ற விரும்புகிறோம். ஆனால் நம்மை பொறுத்தவரை உலகம் சவால்களை விட வாய்ப்புகள் நிறைந்துள்ளது. இந்தியா உலகத்தை நம்பிக்கையுடன் பார்க்கிறது. மற்ற அனைவருக்கும் இது அப்படி இருக்காது. அது அவர்களின் பிரச்சனை. வர்த்தகம், முதலீடு, மாணவர்கள் மற்றும் சுற்றுலாவை ஊக்குவிக்க வேண்டும். இந்தியா பிரிட்டன் இடையிலான உறவு வரலாற்றில் வேரூன்றிய உறவு. அந்த வரலாறு சிக்கலான வரலாறு. அதனை அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் எந்த ஒரு உறவிலும் பல விஷயங்கள் கலந்துள்ளது. இதில் நாம் நல்ல பக்கத்தை தேர்வு செய்ய வேண்டும். உறவுகள் வலுவடைந்து கொண்டே போகிறது, பலவீனமாக இல்லை என்று கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.